very big thing for me, very big achievement for me, and really grateful and only grateful and love towards him. Thank you. Thank you. Thank you. தனுஷ் சாருக்கு சரியான ஒரு இதுதான் சொல்லணும், ஹிட்னு சொல்லணும். அவர் அந்த 100 பேர் அடிக்கிற மாதிரி இல்லாம அவர் ஃபேமிலியில ஸ்டோரி லைனா கொடுத்துருக்காரு. இந்த வடக்கன்கள்லாம் வேண்டாம், தெலுங்குக்காரங்க கன்னடக்காரங்களாம் வேணாம், தமிழன் தான் இருக்கணும் இங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, தமிழன் தான் தமிழ்நாட்டை ஆளணும், அந்த மாதிரி இல்லைன்ற மாதிரி தான் இது இருக்கு ஸ்டோரி லைனு. ஏன்னா மண்ணை சார்ந்து இல்லாம மண்ணை சார்ந்து நீங்க பாக்காதீங்க, மனிதனுக்கு யார் உதவி செய்யறானோ அவனை கொண்டாடுங்க அப்படின்றதான் மெசேஜ். அண்ட் இவங்க அருண் அண்ட் தனுஷ் அப்படியே இவங்களான்ற மாதிரி இருக்கு நடிப்புல, அப்படியே செம போட்டி ஈக்குவலா இருக்கு. இவங்க டாப்பா அவங்க கீழன்னு சொல்ல முடியாது, 2 பேரும் போட்டி போட்டுன்னு வச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த சத்யராஜும் அருணும் வரும்போதும் 2 பேரும் நடிப்புல அப்படியே போட்டி போடுறாங்க, யாருமே இது பண்ணான்னு சொல்ல முடியாது. சத்யராஜுக்கு கொடுத்த வசனம் எல்லாம் செம டாப்பா இருக்கு, எல்லாமே நம்ம என்ஜாய் பண்ற மாதிரி வசனம். வாழ்க்கையில எல்லாமே இழந்துட்டான்டா, அவன்கிட்ட போய் நீ எப்படி வெற்றி பெற முடியும்னு சொல்றது. அப்புறம் அருணுக்கு கொடுத்ததெல்லாம் கூட நல்லா இருக்கு. என்னை வந்து அவன் மன்னிச்சு அவன் என்ன எப்படி அவனை இன்சல்ட் பண்றான், என்னை வந்து இட்லி கடை பாத்தீங்கன்னா வியாபாரம் ஆயிடுச்சு, பிளஸ் வெந்துடுச்சு. இட்லி சாரி சூப்பரா வெந்துடுச்சு. பிளாக் பஸ்டர் படம், எல்லாரோட அவரோட கூட்டணியில அவரோட லைன் அப்ல திருச்சிற்றம்பலம் அப்புறம் இந்த படம் சூப்பரா வந்திருக்கு. அதே கமர்ஷியல் டச் ஏங்க, எப்படி நித்யாமேனன் மேம் அவங்களும் தனுஷ் சாரும் அந்த காம்பினேஷன் சூப்பரா இருக்கு. இது 100 படம் எடுத்தா கூட 100 பேர் நல்லா இருக்கும். அந்த படம் பார்த்துட்டே இருந்தா தோணுது. அவங்கள ஜோடி அந்த செகண்ட் ஹீரோ இருந்தா அவங்க செகண்ட் ஹீரோ. நான் கூட நினைச்சேன் 2 பேர் வராங்களே, பார்த்தா இவங்க தான் அங்க லீடு. இல்ல சூப்பரா கொடுத்து நடிச்சிருக்காங்க. அருண் விஜய் சார் வந்து அவரோட வில்லத்தனத்தை கரெக்டா பண்ணிருக்காரு. குடும்பத்துல எல்லாரும் கமர்ஷியலிட்டுனால அது வந்து தலை படங்க, அது தலை ஏகே, அது கதை வேற. இது வந்து கமர்ஷியலிட்டு நம்ம குடும்பத்துல சின்ன சின்னதாக நம்ம வில்லத்தனம் பண்ணுவோம்ல, அதெல்லாம் பண்ணிருக்காரு. ஆனா நல்லா இருக்கு. அது ஈகோயிஸ்டிக் கேரக்டர், அது சூப்பரா பண்ணிருக்காரு. அவர் பாக்குறதுக்கு வந்து நம்ம கேவிசில வரல ஓனர், அதே லுக்ல தான் இருக்காரு. ஆமா. சோ என்னங்க பாத்திமன் சார் அவர் ரோல் சூப்பரா பண்ணிருக்காரு. ராஜ்கிரண் சாரும் அப்பா கேரக்டர் சூப்பரா பண்ணிருக்காருங்க, சூப்பரா வந்திருக்கு. தேங்க்யூ. இவங்களா பவி டீச்சரா? அதுல அவங்க பொண்ணு தானே சொல்றீங்க? அவங்க ஆனா அவங்க சூப்பரா அடிச்சிருக்காங்க. அவர் வந்து உயிர் கொடுத்திருக்காருங்க படத்துக்கு. மெயின் லீடு சூப்பரா, பாட்டுல சூப்பரா இருக்கு, நல்லா கொடுத்திருக்காரு. ஃபர்ஸ்ட் ஹாஃபும் போர் அடிக்கல, செகண்ட் ஹாஃபும் போர் அடிக்கல, அப்படியே அந்த லீட் அப்படியே போயிட்டே இருக்கு. இன்டர்நேஷனல்ல வந்து எல்லாமே கத்துறாங்களே. 10க்கா 9.5. அது எல்லாமே 10க்கு 10 கொடுக்க கூடாதுல்ல. இப்ப 100 100 மாறி எதுவும் போட மாட்டாங்கல்ல, இதுல விஷயம். ஆனா அது 100 100 தான் கணக்கு. அது கண்டிப்பா சொல்றேன். அக்டோபர் 1 நம்ம தமிழ் சினிமாவோட தந்தை, மூத்த மகன், நடிப்பு சக்கரவர்த்தி, நடிகர் திலகம், செவாலியர் சிவாஜி கணேசன் ஐயாவுக்கு மிக சிறந்த படத்தை கொடுத்தாரு அவங்க அப்பா கஸ்தூரி ராஜா என் ராசாவேன்னு. அந்த படத்துக்கு அப்புறம் இவர் ஒரு படம் எடுத்திருக்காரு. அதே ராஜகிரணை வச்சு இந்த இட்லி கடையில வந்து இட்லி இருக்குது, அந்த கடையில வந்து நம்ம பரதநாட்டியம் நம்ம நாடகம் இருக்குது. இன்று பிறந்த நம்ம நடிகர் திலகத்துக்கு என்னோட கோடான கோடி ஹாப்பி பர்த்டே, பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். அந்த பிறந்த நாள் நல்வாழ்த்துக்களா தனுஷ் அண்ணன் விசுவாசத்தை நினைச்சு இந்த அக்டோபர் 1க்கு இந்த இட்லி கடையை கொடுத்துருக்காரு. நீங்க வேணா பாருங்க, அவரு ராயனை விட இந்த படம் மிகப்பெரிய கலெக்ஷன் ஆகும். அந்த அளவுக்கு வெளிநாட்டுக்கு போய் ஒரு எம்பையர் ஹோட்டல்ல வேலை செஞ்சுட்டு திரும்பி வரப்ப அப்பா செத்துறாரு. இதுதான் கதை. வெளிநாட்டுக்கு போய் அம்மா அப்பாவுக்கு பணம் சேர்க்கிறேன்னு சொல்லி வந்தீங்கன்னா திரும்பி வந்து பார்த்தா உன் இமோஷனல், உன்னோட பாசம் நேசம், உன் அன்பு இருக்காதுன்றதை எடுத்து அழகா சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி இட்லி கடைன்னு ஒரு டைட்டில வச்சுட்டு படம் ஃபுல்லா வந்து விசுவாசத்தையும் வாசத்தையுமாடா காட்டுவீங்க. அப்படி வந்து அவ்வளவு கிரேட்டா எடுத்து வச்சிருக்குது. கண்டிப்பா நம்ம இட்லி கண்டிப்பா எல்லாரும் சாப்பிடுவோம். ஆனா இந்த இட்லி வந்து குடும்பத்துக்கான இட்லி, குடும்பங்கள் கொண்டாடும் இட்லி. இந்த வெளிநாட்டுல இருக்கானுங்க பாரு, மாப்பிள்ளையே பேசுவானுங்களே, அவனுக்கு எல்லாம் ஆப்பு வச்சுட்டாரு, பாசத்து வழியா ஆப்பு வச்சுட்டாரு தனுஷு. ஓகேவா? இன்னைக்கு இருக்கிற போலீஸ்காரங்களை விட நமக்கு இன்னைக்கு விவேகமான போலீஸ்காரனா எங்க அண்ணன் பார்த்தி பண்ண சூப்பரா பண்ணிருக்குன்னு. அண்ணே, எல்லா போலீஸ்காரரும் உங்களை மாதிரி விவேகமான போலீஸ்காரனா மாறணும்னே, இந்த தமிழகம் காப்பாற்றப்படணும்னே.
நல்லா இருக்குண்ணே. இந்த தமிழ் சினிமாவும் காப்பாற்றப்படணும்னே. ஓகேவா? இல்ல வேற இது வேற லெவல். சொல்லுப்பா வேற. படம் வந்து ஸ்லோவா இருக்குன்னு சொல்லிட்டு படம் ஸ்லோவா இருக்குதுன்னா அவனை போய் நீ ஸ்லோ பாய்சன் கொடுத்து சாவடி. ஓகேவா? அதுதான் சொல்லுவேன். அருண் விஜய் வந்து இவன் எவ்வளவு அடிச்சாலும் என்னை வந்து அடிக்க மாட்டேங்கிறானடா, இவனோட இமோஷனலா நான் வந்து கனெக்ட் ஆகணுமேனு மோதி பாக்குறாரு. எவ்வளவு மோதினாலும் அகிம்சையே சிறந்த ஆயுதம்னு நம்ம தனுஷ் சார் சொல்றாரு. சூப்பரா பண்ணிருக்காரு. கண்டிப்பா எல்லாம் வல்லது தென்னாடுடைய சிவனே இந்த படத்தை காப்பாத்தி கொடுக்கும். படம் அந்த அளவுக்கு வேற லெவல்ல இருக்கு. நீங்க போய் படத்தை பாத்தீங்கன்னா தெரியும், எங்கேயுமே ஸ்லோ கிடையாது. படம் இன்டர்வல் வரைக்கும் அகிம்சையே சிறந்த ஆயுதம்னு போட்டு முடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் சமுத்திரகனி அண்ணன் சொல்லவே வேணாம். கயலையும் தூக்கிட்டு போயிட்டான், கடையும் தூக்கிட்டு போயிட்டான். கடைசியா அவனை அடிச்சுட்டு தான் நான் ஜெயிலுக்கு தான் போகணும்னு அவரும் சூப்பரா நடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து 4 பேர் சிறந்த நடிப்பு. நித்யா மேனன் வந்து குடும்ப தலைவி சூப்பரா பண்ணிருக்கா. அதே மாதிரி எங்க அண்ணன் எங்க ஐயா சிவனேசன் ஐயா ராஜகிரன் ஐயா அவர் வந்து அகிம்சையை தமிழ்நாட்டுக்கு சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காரு இந்த படத்துல. ஓகேவா? அந்த மாதிரி படம் வேற லெவலு. அதே மாதிரி ஏ சாமி கொலசாமின்னு ஜிவி பிரகாஷ், ஐயோ கொலசாமி உனக்கா இந்த நிலைமை, இந்த பாட்டை இங்க போட்டுட்டு வேட்டை வீட்டுல வச்சுக்கிட்டாரு. சூப்பரா அவரு மியூசிக் பண்ணிருக்காரு. பீட்டர் ஹெராயின் எப்பா சண்டை நீ வேற லெவல்ரா சாமி. உன்னை நான் சின்ன பிள்ளையில இருந்தே பாத்துக்கிட்டு வரேன். ஆனா நீ இவ்வளவு பெரிய சண்டைய ஒரு எத்துனாலும் எடுத்து தொண்டை மேல விடுவா இருப்பாரு அருண் விஜய. அதோட போய் ஹாஸ்பிட்டல்ல படுத்துடுவாரு. திரும்பி வந்து பார்த்தா 2 கிலோ மாவாட்டுறாரு யாரு? அருண் விஜய். என்னதான் நீ ஆயுதத்தை கையில எடுத்தாலும் கடைசியா ஒரு 1.5 கிலோ சுத்தம் இல்ல பாரு, 2 கிலோ போட்டு மாவாட்டம் இல்ல பாரு. மாவாட்டி பாரு, இட்லி சுட்டு பாரு, உன் வாழ்க்கை தெரியும். அவ்வளவுதான். கூடி படம் நல்லா இருக்குண்ணா, நல்லா அருமையா இருக்குண்ணா. தனுஷ் ஆக்டிங் வேற லெவல்ண்ணா. டைரக்ஷனாவும் ஜெயிச்சிட்டாரு, ஹீரோவும் ஜெயிச்சிட்டாரு. அந்த படத்துல இருக்க எல்லா டிபார்ட்மெண்ட்டும் ஜெயிச்சிருச்சுண்ணா. திருச்சி டைம்ல வந்து ஒரு நார்மலான ஃபேமிலிக்குள்ள, இது அப்படி இல்ல, ஒரு ஊரு, அந்த ஊருக்குள்ள பாட்டம் கூட்டம் முப்பாட்டம் ஊரேன்னு அந்த மாதிரி கொலசாமி எல்லாம் காமிச்சிருக்காங்க. நல்லா இருக்கு. அவங்க ஆக்டிங் அழகா பியூட்டிஃபுல்லா இருக்குண்ணா. அவங்க ஆக்டிங் அழகா பியூட்டிஃபுல்லா இருக்கு. அவ்வளவு போர்ட்ரேட் பண்ணி எடுத்திருக்காங்க. அந்த லவ் வந்து எப்படின்னா நமக்கு அடி வயிற்றுல இருந்து வரும் பாத்தீங்களா, உண்மையான லவ்னா அந்த மாதிரி நடிச்சிருக்காங்க. ஆனா சத்யராஜ், அருண் விஜய், சமுத்திரகனி, பார்த்திபன் எல்லா கேரக்டரோட பார்த்திபன் கேரக்டர் பயங்கரமா இருக்கு. வேற லெவல். பார்த்திபன் கேரக்டர் அருமையா இருக்கு. ஆனா அவர் மியூசிக் எமோஷனலா கனெக்ட் ஆகும்னா, பிசிக்கலி எமோஷனலா அந்த கனெக்ட் வில்லேஜ் பேக்ரவுண்ட்ல அவ்வளவு அழகா கனெக்ட் பண்ணிருக்காங்கண்ணா. செம்மையா இருக்குண்ணா. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து அவர் வந்து ஃபாரின்ல போய் இருந்து இது பண்ற மாதிரி இருக்கும். செகண்ட் ஹாஃப் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் வில்லேஜ். அவ்வளவு அழகா அகிம்சையே சிறந்த ஆயுதம். அதான் நல்லா இருக்கு. அவரோட ஆக்டிங் வந்து நல்லா காமிச்சிருக்காங்க. அவர் தெய்வமா காமிச்சிருக்காங்க, திவ்யமா. அகிம்சையே தலை சிறந்த செயல். அதான் மெயின் கதையை கான்செப்ட். அதோட மெயின் சோசியல் ஊரை பார்க்கணும், அம்மா அப்பாவை தெய்வமா பார்க்கணும். ஃபாரின்லாம் போனாலும் நம்ம எங்க போய் சம்பாதி எல்லாம் ஓடி ஆடி வா. ஆனா நம்ம கூடு வந்து இதுதான், ஊர் தான், ஊட விட்டுறக்கூடாது. அது கரெக்டா சொல்றேன். 10 இதை விட நாம குறைச்சு கொடுக்க கூடாது. ஏன்னா இந்த படம், இந்த மாதிரி படத்தை வந்து நம்ம குழந்தைங்க பார்க்கணும். பார்த்தாதான் அவங்க நல்லா கரெக்ட் ஆகும். இப்படிலாம் இருக்கு, நம்ம விட்டுறக்கூடாது, இப்பவே காட்டணும். ஏன்னா நம்ம பயங்கரமா முன்னேறி போயிட்டு இருக்கோம். அவ்வளவு போனாலும் நம்ம இந்த பக்குவத்தை விட்டுறக்கூடாது. ப்ராப்ளம்லாம் குஷி படம் இப்ப ஓடுது இல்லையா, அதே மாதிரிதான் அந்த ஈகோ. எப்படி அந்த ஈகோ கிளாஷ் வந்து வில்லனுக்கும், அதுல வந்து ஹீரோ ஹீரோயினுக்கு இருக்கும், இதுல வில்லனுக்கும் ஹீரோவுக்கும் இருந்தா எப்படின்றத நல்லா நடிச்சிருக்காங்க. நல்லா இருக்கு. மியூசிக்கும் நல்லா இருக்கு. அந்த சுகமா பாட்டு சூப்பரா இருக்கு. உண்மையாவே சுகமா இருக்கும் அந்த பாட்டு கேட்கறதுக்கு, அந்த மாண்டேஜஸ் பாக்குறதுக்கு. ஃபேமிலியா பார்க்கலாம், சினிமா எதுவுமே சூப்பரா இருக்கு. உடம்பு கொஞ்சம் கம்மி பண்ணுவாங்க, ஏதோ கொஞ்சம் அக்கா மாதிரி இருக்கு சில சீன்ஸ் எல்லாம். அந்த தலைவா தலைவி மாதிரியே கெட்டப் போட்டது பிடிக்கல எனக்கு. இல்ல கெட்டப் அதே மாதிரி இருக்குதால எனக்கு அந்த படம் நடுவில் மைண்ட்ல வந்துட்டு போகுது. கொஞ்சம் கெட்டப் கிராமத்து இதுலயே இந்த மாதிரி போடுவாங்களா, இப்படி வேற மாதிரி முண்டாஸ் மாதிரி கட் எல்லாம் போடுவாங்க. அந்த மாதிரி ஏதோ ஒண்ணு சேஞ்ச் பண்ணிருக்கலாம். அதுதான். மியூசிக் சூப்பரா இருக்கு. யாருக்கு? அவர் கம்பேக்லாம் இல்ல, அவர் எப்பவுமே ராக்கிங் தானே. அவர் ஆல்வேஸ் ராக்கிங்.
ஜிவி பிரகாஷ் வந்து எனக்கு இசையமைப்பாளராகவும் நடிகராகவும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா அவருக்கு படம் தான் ஓட மாட்டேங்குது, எல்லாமே சாப்பிடும்.